ராட்வெல்லர் எல்லாருக்கான நாய் கிடையாது. அதை யார் வந்து மேனேஜ் பண்ண முடியும், மென்டலா பிசிக்கலா இல்லாம அந்த டைம் ஃப்ரேம் நம்ம கொடுக்க முடியும், சோஷியலைஸ் பண்ண முடியும், ட்ரெயின் பண்ண முடியும், எக்ஸசைஸ் கொடுக்க முடியும், அதுக்குன்னு டெய்லி நம்ம கேர் கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னா வெரி பெஸ்ட் கம்பெனியன். கரெக்டா ரேஸ் பண்ணல அப்படின்னா ப்ராப்பர் ரேசிங் ட்ரைனிங் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணல, சோஷியலைஸ் பண்ணல, எக்ஸசைஸ் தேவையான எக்ஸசைஸ் அது கொடுக்கணும். சும்மா வாங்கி வீட்டில் நானும் வச்சுக்கிறேன்னு அப்படி சும்மா ஒரு கூண்டுல போட்டோ இல்லை கட்டி போட்டோ வச்சோன்னா அதுக்கு அந்த விஷயம் வந்து சஃபிஷியன்ட் கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க அந்த டாக் வாங்கவே கூடாது. எல்லாரும் வளர்க்கறக்கூடிய நாய் கிடையாது. அதுக்குன்னு அந்த டைம் அந்த இதை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வளர்க்குறா இருந்தா மட்டும்தான் ராட்வெல்லர் வளர்க்கணும். எல்லாரும் வாங்கி வச்சுக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வச்சுக்கலாம், இல்லை சின்ன இடத்துல கட்டி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அக்செப்டபிளே கிடையாது. கண்டிப்பா அதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்படி ஸ்பேஸ் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டெய்லி அதுக்கு நம்ம டிராவல் பண்ணி அது வாக் பண்ணி எக்ஸசைஸ் கொடுக்கணும். ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் சோஷியலைசேஷன் இது ரொம்ப முக்கியம். இது பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் ராட் வாங்குறது பெஸ்ட். என்னோட இது ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் ராட் வாங்கவே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் டாக்ல வாங்குறாங்க அப்படின்னா ராட்வெல்லர் வாங்காம வேற பிரீட் வாங்கிட்டு அவங்க பண்ணிட்டு அப்புறம் இல்லை அவங்களால கேப்பபிள் இதெல்லாம் என்னால் பண்ண முடியும், ஒரு ரெப்யூட்டட் பிரீடர் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டேன், நான் கூகுள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் எடுத்தேன், ஸோ இவங்க சொல்றது பார்த்தது எல்லாத்துலயுமே வந்து என்னால வந்து அதை பண்ண முடியும், இந்த பிரீட் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா அவங்க அதை வந்து தைரியமா வாங்கலாம். பட் அந்த நாலேஜ் எதுவுமே இல்லாம ராட்வெல்லர் எனக்கு பிடிச்சிருக்கு, அது கார்டிங்க்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பெரோஷியஸா இருக்கும், பார்க்கறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்றதுக்காக அந்த நாயை வாங்கினாங்கன்னா அவனால ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹிஸ்டரி ராட்வெல்லர்ன்றது ராட்வீல்ன்ற ஒரு டவுன் ஜெர்மனில இருக்கிற ராட்வீல்ன்ற டவுன்ல வந்து ஃபர்ஸ்ட் அதை பிரீட் பண்ணி வந்தனால அந்த ராட்வீல்ன்ற அந்த டவுனோட பேரை நாய்க்கு ராட்வெல்லர்னு வச்சு ஜெர்மனில இருந்து வந்த நாள் தான் இது இப்போதைக்கு. பர்பஸ் ஃபர்ஸ்ட் வந்து அது ஹெர்டிங்க்கும் கேட்டில் இது பண்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா அதை வந்து கார்டிங்க்கு வந்து போலீஸோட இதோ ஃபோர்ஸ்லயும் மிலிட்ரி ஃபோர்ஸ்லயும் அந்த டாக் அப்படியே அடுத்தது யூஸ் பண்ணி அந்த மாதிரி இதுக்காக அதை அப்படியே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அது ஷோஸ் அந்த மாதிரி ஒர்க்கிங் இது பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ரீட் பண்ணி பேசுறோம். அதாவது கார்டிங்க்கு மெயின் யூஸ், அதாவது டெரிட்டரி இது அந்த விஷயங்கள் அது போலீஸ் ட்ரைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரைனிங் வந்து ஈஸியா பண்ண முடியும் இந்த நாயை. இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ட் டாக். ஸோ நீங்க அப்ரோச் பண்ணும்போதே நீங்க அதுக்கு ஈக்குவலா நீங்க இருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஈக்குவலா நீங்க அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக அவங்க அந்த இது ஸ்மக்லிங்கை இது ட்ராக் பண்றதுக்கு அதுக்கான விஷயங்கள் ஒருத்தர் பிடிக்கிறது சேஃப் எல்லாத்துக்குமே அந்த இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது போலீஸ்லயும் மிலிட்ரிலையும். அது கேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 60 to 70 கேஜிஸ் அது வரும் மேக்ஸிமம் அடல்ட்ல. 55 to 60 மேல், ஃபீமேல் வந்து 45 to 50 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் டாக்ன்றனால நீங்க வந்து எல்லா நாய்க்கும் அந்த விஷயம் ஜென்ரலாகவே இருக்கும். பட் இது பவர்ஃபுல்ன்றனால பார்க்கும் போதே அதோட விஷயங்கள் பார்த்தோன்னா ஜனங்களுக்கு மக்களுக்கு வந்து அதை ஒரு டேஞ்சரஸ் டாகா பார்க்குறாங்க. ஹிஸ்டரி ராட்வெல்லர்ன்றது ராட்வீல்ன்ற ஒரு டவுன் ஜெர்மனில இருக்கிற ராட்வீல்ன்ற டவுன்ல வந்து ஃபர்ஸ்ட் அதை பிரீட் பண்ணி வந்தனால அந்த ராட்வீல்ன்ற அந்த டவுனோட பேரை நாய்க்கு ராட்வெல்லர்னு வச்சு ஜெர்மனில இருந்து வந்த நாள் தான் இது இப்போதைக்கு. பர்பஸ் ஃபர்ஸ்ட் வந்து அது ஹெர்டிங்க்கும் கேட்டில் இது பண்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா அதை வந்து கார்டிங்க்கு வந்து போலீஸோட இதோ ஃபோர்ஸ்லயும் மிலிட்ரி ஃபோர்ஸ்லயும் அந்த டாக் அப்படியே அடுத்தது யூஸ் பண்ணி அந்த மாதிரி